உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த கொங்கு மண்ணின் பெரும்பான்மை தமிழ் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொங்கு வேளாள கவுண்டர் சமூகமே, சிந்தித்துப்பார். உனக்கென நம் முன்னோர்கள் கட்டமைத்து கொடுத்த அரசியல் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று சிந்தித்துப்பார். இந்த தமிழ் மண்ணில் இந்த கொங்கு பகுதியை முன்னேற்றுவதில் முக்கிய பங்காற்றி இந்த பகுதியின் முக்கியமான சமூகமாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் அரசியல் பிரதித்துவம் பெறுவதற்கு பல பெரும் போராட்டங்களை கண்டது என்பதுதான் வரலாறு. அந்த வரலாறுகள் எல்லாம் இப்போது சினிமா மோகத்தால் தவிடுபடியாகி இருக்கிறது. ஆம், இந்த மண்ணில் குறிப்பாக இந்த கொங்கு பகுதியில் நாம் முன்பே குறிப்பிட்டதை போல எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த உழைக்கும் சமூகம் அரசு துறையையும் அரசியலையும் அறவே வெறுக்கக்கூடிய சூழலுக்கு சென்று இளைஞர்கள் குறிப்பாக இன்று நமக்கு கிடைக்க வேண்டிய பிரதித்துவம் எல்லாம் வந்தவர்களுக்கும் போனவர்களுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அவமானமாகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு இடிமுழக்க குரலாகவே நான் உங்களிடம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பல்லடம் சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சவங்க யாருன்னே தெரியல. போட்டி போட்டவங்க இந்த மண்ணின் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள். சூலூர் தொகுதி அதே நிலைமை, கிணத்துக்கடவு தொகுதியிலையும் அதே நிலைமை. இப்படி பல தொகுதிகள் இந்த கொங்கு பகுதியில் நாம் பெரும்பான்மையாக வாழ்ந்தாலும் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் போட்டியிட்டு இருந்தாலும் பிறர் வெற்றி பெறாங்க. அந்த சமூகங்களை குறைத்து மதிப்பிடுவது நம்மளுடைய நோக்கம் அல்ல. நம் சமூகத்துக்கான பிரதித்துவம் பறிக்கப்படுகிறதே என்ற அச்சம் தான். அந்த அச்சம் எப்படி கொண்டு போய் விடுங்கிறது தெரியல. சினிமா மோகம் கவர்ச்சி போல் கருமேகம் போல் சூழ்ந்து நிற்க அந்த இருள் என் சமூக இளைஞர்கள் கண்ணையும் மறைத்து விட்டதே என்ற ஐயம் தான் எங்களுக்கு. ஒரு மிகப்பெரிய காணொலியை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் எப்படி இடஒதுக்கீடு பெற்றது, எப்போது பெற்றது, ஏன் பெற்றது, யாரால் பெற்றது, அந்த இடஒதுக்கீட்டின் பயனாக நாம் அடைந்த நன்மைகளை பற்றி தான் காணொலியை தயார் செய்யும். அந்த காணொலியின் வாயிலாகவாவது நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். வருங்காலங்களில் இந்த சமூகம் இந்த சமூகத்துக்கான பிரதித்துவம் பெறுவதற்கு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வந்தது. மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்த சமூகம் நாம். கோவை பகுதிகளுக்குள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசியலில் கோலூற்றுவதற்கு எத்தனையோ தியாகங்களை செய்துதான் நடந்தது. எம் முன்னோர்கள் நம்மை முற்பட்ட வகுப்பில் இருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்புக்கு இணைத்ததின் பலன்தான் இன்று நாம எல்லாருமே தொழில்துறையிலையும் மற்ற அரசு துறையிலையும் மேலோங்கி இருக்கிறோம். இப்படியெல்லாம் வாழ்ந்த சமூகம் ஏனோ கவர்ச்சியின் மாயையில் வாக்கை எதுக்கு போடுறோம், என்ன பண்றோம்னே தெரியாம போட்டிருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் செய்த அடாவடித்தனத்தின் வெளிப்பாடாக தான் நாம் இப்ப பார்க்கிறோம். மாற்றம் தேவையா? நிச்சயமாக தேவை. அந்த தேவையும் ஏன் நம் சமூகத்தை சார்ந்தவர்களிடமிருந்து வரவில்லை? ஏன் நம் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தவில்லை? சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள்ங்கிறதுக்கு தான் இந்த காணொலியே. இந்த காணொலியினுடைய மையக்கருவுக்கு வர்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சு. இதுக்குள்ள உரைநடை வடிவிலான வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டோம். இந்த ஆட்சி புதிதாக அமைந்திருக்கிறது. இந்த ஆட்சியாளர்களுக்கு நம் சில நேரங்களை கொடுத்துதான் எப்படி ஆட்சி செய்யறாங்கன்னு பார்த்துட்டு நம் சமூகம் எங்கேனும் பாதிக்கப்பட்டால் உடனடியாக இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு யூடியூப் சேனலின் வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்பது நம் கடமையாகவே நினைத்து பதிவு செய்வோம். நம் பகுதிகளில் நம்மளோடு இணைந்து வாழக்கூடிய அருந்தைய சமூகத்தை சார்ந்த இருவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு மகிழ்ச்சியே கொடுக்கிறது. அதை போலவே இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் குறைந்தபட்சம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் குறைந்தபட்ச அமைச்சர்களாக 4 பேர் இருப்பாங்க. அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டராக திகழக்கூடிய கோவை மாநகரம் நம் சமூகத்தை சார்ந்த ஒருவர் கூடவா இல்லை? ஏன் அமைச்சர் பதவி இந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தையும் நாம் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பொறுப்பு அமைச்சர் கொடுக்குற அளவுக்கு கூட இந்த சமூகத்துல யாருமே இல்லையா தாவேக கட்சியில? அப்படியான ஒரு இழிநிலைக்கா இந்த சமூகம் சென்று விட்டது. தொழில்துறையில நாயுடு சமூகத்தோடு இணையாக நாயுடு சமூகங்களுக்கே இன்றைக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு தொழில்துறையில் இந்த சமூகம் முன்னேறி வருதுன்னா கடின உழைப்பால் மட்டும்தான். ஒரு காலத்துல கோவை பகுதிக்கான ஒரு கதை சொல்லுவாங்க. முழுக்க தொழில்துறைகள் எல்லாம் குறிப்பிட்ட நாயுடு சமூகத்தினுடைய கைகளில் இருந்தது. அவர்களுடைய உழைப்பால் அவங்க கையில இருந்தது. பின்பு அந்த பகுதியில் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய குடிகள் தன்னுடைய உழைப்பால் பணப்பயிர்களை விவசாயம் செய்ய தொடங்கிய போது இந்த சமூகத்திற்கான ஒரு மேலோக்கத்தோடு இந்த சமூகம் முன்னேறி வந்தது. இன்னைக்கும் வயசான பெரியவங்க முதற்கொண்டு இளம் வயது இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உழைப்பையே உயிர் மூச்சாய் கொண்டு இன்னைக்கும் பாடுபட்டு வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய ஒரு சமூகம் தான். இந்த சமூகத்தின் மீது பலருக்கு வருத்தம் இருக்கலாம், பலருக்கு நட்பு இருக்கலாம். ஆனா இந்த சமூகம்
உழைத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகம், இன்னைக்கு வரைக்கும் உழைத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கோவை பகுதிகளில் ஏனோ அரசியல் பொறுப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய வருத்தம். ஒரு சில சமூகங்கள் எல்லாம் நாங்க தான் இந்த இடத்துல 2வதா இருக்கோம், அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் மனதில் கை வைத்து சிந்தித்து பார்க்கணும். எண்ணிக்கையில் யார் பெரும்பான்மை? எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே இங்க அனைத்தும் வரையறுக்கப்பட்டது. நாம சொல்லல இதை. நான் பெரிதும் மதிக்கிற அம்பேத்கர் கொடுத்த சட்ட வரையறை அதையே சொல்லுது. சிறுபான்மையாக வாழக்கூடிய மக்களுக்கும் அங்கீகாரம் வேணுமா? நிச்சயமா கொடுக்கட்டும். 2 அமைச்சர்கள் கோவையில இருந்து கொடுத்திருக்காங்க. யாருக்கு வேணா கொடுக்கணும், வருத்தமே இல்லை. ஒருவர் கூடவா என் சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான கேள்வி. அது இது வருத்தம் கலந்த கேள்வியாகவும் ஒரு காணொலியாகவும் மக்கள் பார்வைக்கு கொண்டு வரோம். அரசியலில் தெளிவாமை இல்லாத சமூகங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும். அதுக்கு எல்லாரும் விதிவிலக்கு இல்லை. சாமானியர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு கொடுத்தால் இன்னும் சந்தோஷப்படுவோம். இந்த நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஏறத்தாழ 3 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. அதை போலவே ஈரோடில் இருந்து 2 அமைச்சர்கள். இந்த கொங்கு பகுதிகளுக்கான பிரதித்துவம் என்பது மறுக்கப்படாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் மட்டும் ஏனோ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதோ என்ற ஐயப்பாடு மட்டுமே இங்கு எழுகிறது. அதைத்தான் இந்த இடத்துல காணொலியினுடைய மைய கருவாக இந்த இடத்தில் வைத்து, இது முதல்வருடைய கண்களுக்கு இந்த காணொலி சென்றாலும் அவரும் சிந்தித்து பார்க்கணும். அதை மட்டும் இந்த இடத்துல இந்த காணொலியினுடைய கருத்தாக பதிவு செய்து, இது யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. நாங்கள் சார்ந்த சமூகம், இந்த உழைக்கும் சமூகத்துக்கான பிரதித்துவம் எங்கேனும் சிறிதும் மதிக்கப்படவில்லை என்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக எங்களுடைய குரல்கள் வலுவாக ஒழிக்கும் என்பதை மட்டும் பதிவு செய்யறோம். என் சமூகத்துக்கு தான் கொடுக்கல, என்னோடு இணைந்து வாழக்கூடிய கொங்கு நாடார்களுக்கோ இல்ல ஒரு செங்குந்த முதலியார் சமூகங்களுக்கோ, கொங்கு வேடுகொன்ற சமூகம் இருக்கிறாங்க, அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்காவது இந்த பிரதித்துவத்தை கொடுத்திருக்கலாம்ல. இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருக்கணும்ல. அதை எப்படி பிற சமூகங்களுக்கு சம்பந்தம் இல்லாம கொடுத்திருக்கீங்கிறது தான் ஒரு சின்ன எங்களுக்கான வருத்தம். அந்த சமூகங்களை குறைத்து மதிப்பிடுவது எங்கள் நோக்கம் இல்லை. அவர்களோடும் இணைந்து பயணிப்பதுதான் எங்க நோக்கம். அட்லீஸ்ட் இந்த பொறுப்பு அமைச்சர்களாக வந்திருக்கக்கூடியவர்களாவது அந்த பகுதியில் வாழக்கூடிய எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகங்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயலாற்றுவார்களே ஆனால் அவர்களையும் நாங்கள் ரசிப்போம். நன்றி. தொடர்ந்து குரலற்றவர்களின் குரலாக த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு யூடியூப் சேனல் இயங்கிக் கொண்டே இருக்கும். ரொம்ப நாளாச்சு காணொலி போட்டு. மீண்டும் இந்த அரசுக்கான நேரத்தை கொடுத்து விட்டுதான் அடுத்த காணொலிக்குள் வரணும் என்பது எங்களுடைய நோக்கமாக வைத்திருந்தோம். அதை தான் இப்ப செய்துகிட்டு இருக்கோம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.